தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம ஸ்டேட்டோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணணும்னு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அதே அளவுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கரியர்லையும் கண்டிப்பாக காமிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் தெளிவாக பேசலை அப்படின்றதுனால அந்த வேலையில் கஷ்டப்படக்கூடிய அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, வீடியோ பார்த்தோ ஒரு இங்கிலீஷ் புக்கை படித்தோ நம்மளால கண்டிப்பாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. வாயை திறந்து பேசி பயிற்சி பண்ணால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். அதுக்காகவே சூப்பர் நோவால 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஐடி மெட்ராஸோடைய முன்னாள் மாணவர்கள் மற்றும் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து உருவாக்கின ஒரு கோர்ஸ் தான் இது. 1 கோடி பேருக்கும் அதிகமான பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு 30 நாள் இதுல கன்சிஸ்டன்டா பேசி பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய இங்கிலீஷ் பேசக்கூடிய லெவல் அப்படின்றது நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும் சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்றாங்க. கூடவே உங்களை கண்காணிக்க மோட்டிவேட் பண்ண ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. 75% ஆஃபரோட இந்த சூப்பர் நோவா ஏஐ கோர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த தயக்கமும் இல்லாம யார்கிட்டையும் கேட்காம உங்களுடைய நீங்களே பிராக்டிஸ் பண்ணி ஒரு புது முயற்சியை எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அப்டேட் பார்க்க போறோம். ஜென்ரலா நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற போது கொஞ்சம் ஓரளவுக்கு பாலிடிக்ஸ் வந்து அதில் ஓவர்லேப் ஆகும். ஆனால் இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்றது. வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இப்போ அங்கே ஒரு பிஜேபி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 70% சீட்டு, 206 சீட்டு கிட்டத்தட்ட பெற்று. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த தேர்தலில் ஒரு மையப்புள்ளியா, அதாவது ஒரு கேம்பெயினிங் பண்ணுவாங்க இந்தந்த இதுக்குன்னு சொல்லிட்டு. அதில் வெல்ஃபேர் இருக்கும், சிலது வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் பங்களாதேஷிஸ் இந்தியாவுக்குள்ள, இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசியிருக்கிறோம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஊடுருவல் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியும். 4096.7 கிலோமீட்டர் எல்லையை கொண்டது இந்தியா பங்களாதேஷ். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய எல்லை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் தான். இதில் பல இடங்கள் கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் அந்த பார்டர் வந்து ஃபென்ஸ் பண்ணப்படலை. ஃபென்ஸ் பண்ணாலுமே அது 100% ஃபுல் ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது. இப்போது நம்ம வந்து அடிப்படையாக பார்க்கறது, இந்த தேர்தலில் இந்த இஷ்யூ அவங்க ரொம்ப பெருசாக முன்னாடி வச்சாங்க, பிறகு வெற்றியும் பெற்றாங்க. லார்ஜர் சாம்பிள் கன்ஃபார்ம்டாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன இதோட இம்பேக்ட் இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதாவது இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எனக்கு சொன்னது, நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஐடியலாக வங்காள மொழி பேசக்கூடியவங்க, பெங்காலிகள். பட் இவங்களில் நம்ம மக்கள் யாரு, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க யாரு, பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவங்களால சத்தியமாக பாகுபாடு பார்த்து பண்ண முடியாது. நம்மளுடைய காவல்துறையும் தயவுசெய்து குறைவு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லாங் எல்லாம் புரிஞ்சு இதை வந்து பிரித்து எடுத்து இவங்க தான் பங்களாதேஷ்னு சொல்கிறது இம்பாசிபிள். நம்ம நாட்டில் ஆதார் கார்டிலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. சிஸ்டமோட நிலைமையே அப்படி தான் இருக்குது. பட் இப்போ சடனாக தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இங்கே குறிப்பாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இது நான் வெறும் ஒரு 4 கால்ஸ் வந்ததை சொல்கிறேன். அதில் 2 வந்து திருப்பூர்லேருந்து, ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து, இன்னொன்று வந்து பெங்களூர்லேருந்து. இது எல்லாமே வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான இடம். இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக ஒன்று இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும்போது பேசும்போது தெரியும். பட் ஒரு ஷாக் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா பங்களாதேஷில் இந்த தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மே 2ஆம் தேதி அவங்களுடைய எம்பி ஒருத்தர் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்ட் பெங்கால் ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் பார்த்தா பிஜேபி தான் ஆட்சிக்கு வர மாதிரி இருக்கு. பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தா மிகப்பெரிய லெவல்ல அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷி நம்ம மக்களை வந்து வெளியேற்றுவாங்க. இது ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் ஆகும், இதற்கு நம்ம உடனடியாக ரெடி ஆகும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாரு. அதன் பிறகு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது, குறிப்பாக எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது, ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப், அதாவது ஹை வால்யூம் கிடையாது, ஒரு மாடரேட் வால்யூமில் இந்தியாவிலேருந்து மக்கள் பல பேர் இப்போ பங்களாதேஷ் பக்கம் போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு களை எடுத்துருவாங்க, நம்மளை வந்து இங்கேருந்து வெளியேற்றுவாங்க, நம்மளே போயிடலாமா அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் பார்டர் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் பிஎஸ்எஃபோட ஆப்ரேஷனல் ஸ்பெஷலிஸ்ட், இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ரிப்போர்ட்டாக நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியா பங்களாதேஷ் அப்படின்னு நான் சொல்றது 4096.7 கிலோமீட்டர் பார்டர். அப்ராக்சிமேட் எஸ்டிமேட், இது வந்து யாராலையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மில்லியன், அதாவது உங்களுக்கு ஒரு 20 மில்லியன் வச்சுக்க, 12 to 20 மில்லியன் அளவுக்கு இருக்கும். 2 கோடி அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமா இருக்கு. கம்மியான எஸ்டிமேட் எடுத்தோம்னா 1 கோடி. ஸோ 1 கோடி to 2 கோடி பேர் இல்லீகலா இந்தியாக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ மே 2025 ஒரு 2000 பேருக்கும் அதிகமாக புஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம காவல்துறை கைது செய்து இவங்களை ட்ரெயினில் கொண்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மே 4 தேர்தல் வந்த பிறகு இந்த நம்பர்ஸ் வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று, நம்ம அவங்கள கைது செய்து இந்திய குடியுரிமை இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற இதில் பாஸ்போர்ட் ஆக்ட் படி அவங்கள வெளியேற்றுறது. இன்னொன்று, அவங்களாவே வெளியேறது. இப்போ அந்த அவங்களா வெளியேறதும் அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல மே 2025 டாக்குமெண்ட் இல்லாத பங்களாதேஷ் மைக்ரன்ஸை மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகாவில் பெங்களூரில் நான் கண் எதிர்த்தாப்புல நான் பார்த்தது, ரயில்வே ஸ்டேஷனில் அந்த எக்ஸிட் ஆகக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவுடைய அதிகாரிகள் இந்த மைக்ரன்ஸோடைய வெரிஃபிகேஷன், அவங்க நகரத்துக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அவங்க யார் என்னன்றதை வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக ஒரு பெரிய ஒரு புஷ்பேக்கை நம்ம கொடுத்தோம். அதன் பிறகு பங்களாதேஷோடைய வெளியுறவுத்துறை அப்போ இருந்த இந்த முகமது யூனிஸ் தலைமையில் இருந்த அரசு மே 8 இது வந்து உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே புஷ் பண்ணுறீங்க, இது சட்ட விரோதம்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மேல மட்டுமே இந்த இந்த நடவடிக்கை இந்தியா கொஞ்சம் அதிகமாச்சு. அதன் பிறகு இது அப்படியே கொஞ்சம் நியூஸை விட்டு வெளியில போச்சு. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பங்களாதேஷோடைய இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் இருந்த டைம்ல இந்தியா மேல இருந்த வியூ அப்படின்றது, பாசிட்டிவ் வியூ அப்படின்றது கணிசமாக கம்மியாயிருக்கு. ஸோ உள்ளூர் பாலிடிக்ஸ்க்கு இந்திய வெறுப்பை இவங்க விதைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்குறோம். சைனா மேலே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஒப்பீனியன் அதிகமாக இருக்குன்ற போது அந்த ஸ்விங் வந்து அங்கே இருக்கக்கூடிய 18-20 மாதம் இந்த ஆட்சியில் இந்த ஜமாத் போன்ற ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ இந்த இடத்துல இந்தியா இப்போ ஃபார்மலா பங்களாதேஷ் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய மக்கள் அஃபிஷியலாக நாங்கள் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஜென்ரலாக இந்த மாதிரியான இது பார்டர் மேனேஜ்மெண்ட் மெக்சிகோ, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பார்டரில் அந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இல்லீகலாக பிடிபடுறவங்க அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு முறையாக இருக்கும். ஸோ இந்தியாவுடைய டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ் பேக், உள்ளே வரவங்களை வெளியேற்றணும், வெளி தள்ளுங்க அப்படின்ட்டு. பங்களாதேஷ் பயன்படுத்துறது என்னன்னா புஷ் இன், இல்லை உங்க நாட்டு மக்களை நீங்க எங்க பக்கம் அனுப்புறீங்கன்ட்டு. ஏன் பிரச்சனைனா, மொழி ஒன்று, இனம் ஒன்று. ஒரு பார்டரை இப்படி காம்ப்ளெக்ஸா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல் இருக்கு. இப்போ இந்தியாவுடைய ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 செக்ஷன் 3 படி எடுத்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபாரின் நேஷனல்ஸை நாம வந்து எப்ப வேணாலும் வெளியேற்றலாம். சர்வதேச லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும், நேஷனாலிட்டியை வெரிஃபை பண்ணணும், 2 நாடுகளும் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒப்பந்தம், அது வந்து அந்த கைட்லைன் இந்தியாவுக்கு செல்லாது. ஏன்னா இந்தியா நேரு அவர்களுடைய காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் அதில் கையெழுத்து போடலை. நம்மளுக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ரிப்பாட்ரியேஷன் ட்ரீட்டியும் இல்லை. இப்படி அங்கிருந்து வர மக்களை நம்ம எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்ற ஒப்பந்தமும் கிடையாது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோமன் லேண்ட் கிரைசிஸுமே இருக்குது. இது இந்தியாவும் இல்லை பங்களாதேஷும் இல்லைன்னு சொல்லி ஒரு இடைப்பட்ட இடத்துல இருக்குது. அங்கே ஒரு 13 பேரை இந்தியா வெளியேற்றினாங்க. அவங்க வந்து நீங்கள் பங்களாதேஷிகள் கிடையாதுன்னு சொல்லி இந்தியா பக்கம் தள்ளி விட்டாங்க. இந்தியா வந்து நீங்கள் இந்தியர்கள் கிடையாதுன்னு சொல்லி பங்களாதேஷ் பக்கம் தள்ளி விட்டாங்க. ஸோ இது ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த புஷ்பேக் ஆப்ரேஷன் எங்கே அதிகமாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, டெல்லி, அஸ்ஸாம். இதில் இந்த பங்களா பேசக்கூடியவங்களை குறிப்பாக பிரித்து அவங்களுடைய, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் சவுத் பாரங்கஸ்லேயோ நார்த் பாரங்கஸ் 24 ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்னும் டீட்டெயிலாக போய் வெரிஃபிகேஷன் ஒரு இங்கே இருக்கக்கூடிய போலீஸ், அங்கே இருக்கக்கூடிய போலீஸோட, ஐபி ஆஃபீஸர்ஸோட பேசி இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இதில் குறிப்பாக
ஹிண்டான் ஏர்பேஸ்ல இருந்து ஒரு தனி விமானம் மூலியமாவே பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சு வைக்க முடியதை பார்த்தோம். அதன் பிறகு இப்போ எந்த மாநிலம் தமிழ்நாடுமே இவங்களை வந்து எக்ஸ்ட்ரடிட் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை போய் பங்களாதேஷ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. இதை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான ஆத்தரைஸ்டு ஏஜென்சி யாருன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப். அது 4 மாநிலங்களுடைய பிஎஸ்எஃப். இது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா. இந்த இடத்துல தான் நேத்து நைட்டே பாத்தீங்கன்னா பார்டர் புஷிங் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபிளிக்ட்டுமே வருது. பங்களாதேஷோடைய பிஜிபி பார்டர் கார்டு பங்களாதேஷ் அவங்க இல்லை இவங்க கிடையாதுன்னு சொல்லி அவங்க திரும்ப அனுப்புறது. அது பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெய்டு நடக்கும்போது இவங்க தப்பிச்சு அங்க பங்களாதேஷ் போறது, அதுக்கப்புறம் பின்னாடி திரும்ப வர்றது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்கேல் ஆஃப் ப்ராப்ளம் என்ன? சில பேர் ஒண்ணுமே இல்லை, இதை ஊதி பெருசா இருக்கிறாங்க, சில பேர் 10 கோடி இருக்கிறாங்க, இதுவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 2001 சென்சஸ் படி, இந்தியாவுடைய அபிஷியல் சென்சஸ் படி எடுத்தீங்கன்னா 3.08 மில்லியன் பங்களாதேஷிஸ் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லுது. ரஃபா எடுத்தீங்கன்னா 31 லட்சம் பேர். 2004 அன்னைக்கு இருந்த மத்திய அமைச்சர் ஜஸ்வால் அவர்கள் சொல்லும்போது கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இது அவங்க சொல்லும்போது 12 மில்லியன் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கிட்டத்தட்ட 1,20,00,000. 2016 பிஜேபி அரசாங்கத்தில் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லும்போது 20 மில்லியன் இல்லீகல் பங்களாதேஷிஸ்ன்றாங்க. அப்போ கணக்கு வந்து 2 கோடி. கார்னிஜி இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் 2016 ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க. இது ஒரு திங்க் டேங்க் எஸ்டிமேட்டு. அவங்க கணக்குப்படி 1.5 கோடி, 15 மில்லியன். இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் படி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹையா போகுது, எக்ஸாகரேட் ஆகுது, கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையோட அணுகுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓஆர்எஃப் அப்படின்ற இந்த ரிசர்ச் ஃபவுண்டேஷன் திங்க் டேங்கோட எஸ்டிமேட் எடுத்தீங்க அப்படின்னா 12 to 20 மில்லியன், அதாவது 1.25 கோடியிலிருந்து ஒரு 2 கோடிக்குள்ள இருக்கக்கூடியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம பாலிடிக்ஸ் தாண்டி பார்த்தோம் அப்படின்ற போது 2001 சென்சஸ்ல 3 லட்சம் பேர், 2004 இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,00,000 பேர், 2016 யூனியன் மினிஸ்டர் சொல்றது வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர். ஸோ இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கலாம், இல்லை கிட்டத்தட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா சேமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல முக்கியமான கேவியாட் என்ன அப்படின்னா யாராலையுமே இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் கிட்ட டேட்டா கிடையாது. 2011 எடுத்த பிறகு சென்சஸ் எடுத்த பிறகு 2021 எடுத்திருக்கணும். கோவிட் அப்படி இப்படின்னு சொல்லி டிலே ஆயிருக்கு. டிஜிட்டல் சென்சஸ் முறை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. 2026 சென்சஸ் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இதோடைய உண்மையான தாக்கம் என்ன அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒருத்தர் அவங்க கன்வீனியன்ஸுக்கு பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் 25, 1971 பிறகு அந்த போருக்கு அப்போ பல லட்சம் பேர், அன்னைக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 30 லட்சத்துக்கும் அதிகமான பங்களாதேஷிகளுக்கு நம்ம வந்து அடைக்கலம் கொடுத்தோம், உணவு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். ஆனா அந்த போர் முடிந்த பிறகு சட்டம் சொல்வது என்னன்னா மார்ச் 25, 1971 பிறகு பங்களாதேஷ்ல இருந்து யாரு உள்ள வந்திருந்தாலும் அவங்க இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அப்படின்றது தான். இப்ப இதுல பல பேர் இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வாங்கியிருப்பாங்க, இந்தியாவுடைய குடிமையை பெற்றிருப்பாங்க, இங்க இருக்கவங்களோட திருமணங்கள் நடந்திருக்கும், அவங்க இந்தியர்களாவே மாறி இருப்பாங்க. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படிதான் இந்த இதுல வந்து நம்ம கணக்கு பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். இப்போ ஒரு மைக்ரேஷன் ரிவர்சல் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இப்போ அந்த மைக்ரேஷன் ரிவர்சல்ன்றது தானா வெளியில போறது. இது வந்து 2024 விட 25 பார்த்தோம் அப்படின்னா 3 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ இது ஏன் இந்த இடத்துல இவங்க வந்து வராங்க அப்படின்னா பங்களாதேஷ் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம்ல அதிகமா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா நேச்சுரலா இந்தியர்கள் தான் இந்த எல்லையை தாண்டி பங்களாதேஷ்குள்ள போய் அங்க வேலை செஞ்சிருக்கணும். பட் அங்க இருக்கக்கூடிய கிரைசிஸ் அப்படின்றது ரொம்ப மோசம். பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நீங்க வந்து இதுல கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் புல் ஃபேக்டர்ஸ் ஏன் இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படின்னா சேம் லாங்குவேஜ் வெஸ்ட் பெங்கால் மற்றும் அசாம்ல கம்ப்ளீட்டா அவங்கள வந்து நீங்க வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இந்தியாவுடைய இன்ஃபார்மல் லேபர் மார்க்கெட் என்னதான் இஎஸ்ஐ பிஎஃப் அப்படின்னு நம்ம பேசினா கூட ஒரு கணிசமான அளவுக்கு இன்ஃபார்மல் லேபர் மார்க்கெட் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்க, வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க,
அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டர்ல வரவே வராது. அப்போ இந்த இடத்துல உங்களால வந்து கன்ஸ்ட்ரக்ஷனு, டொமஸ்டிக் ஒர்க்கு, விவசாயத்துக்குன்னு சொல்லி நீங்க கல்கட்டால இருந்து ட்ரெயின் ஏறி நீங்க இந்தியாவில் எங்க வேணாலும் நீங்க போக முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதோட எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அங்க மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின்ல நீங்க அந்த க்ரௌடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கணிசமான லேபர் இன்ஃப்ளக்ஸ் அப்படின்றது இருக்கு. நம்ம ஊர் மக்களுக்கு இங்கே விவசாய உற்பத்தி இன்னைக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 700 800 மினிமம் லேபர் விவசாயம் நான் பண்றதுனால சொல்றேன். இந்த லேபரை வச்சு நீங்க விவசாயம் பண்ணி கட்டுப்படி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ சீப் லேபர் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது. அதே மாதிரி இந்த 4096.7 கிலோமீட்டர் பார்டர்ல கிட்டத்தட்ட 3000 நோன் கிராசிங் பாயிண்ட் இருக்கு. இதுல பிஎஸ்எஃப் இருக்கக்கூடிய நண்பர் சொல்லுது 3000 பாயிண்ட்ல நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணி உள்ள வரலாம். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நாம இதை ஒரு சீரியஸான விஷயமாவே எடுத்தது கிடையாது. எந்த ஒரு அரசாங்கமும் இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா ரைஸ் பண்ணது கிடையாது, இது ஒரு சோஷியல் இஷ்யூவா ரைஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட்னரா இருந்தாரு. யூனிஸ் வந்த பிறகு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். பீஜிங் இதுல வந்து சைனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிள் இதுல பாக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கறது நம்மளுடைய பெல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடந்த பல கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ்ல பல உளவு நிறுவனங்களுக்கு பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வரக்கூடியவங்களோட தொடர்பு இருக்கு. ஸோ ஒன்று டெமோகிராஃபி ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப சீரியஸா பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்காலுக்கு. ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செக்யூரிட்டி இஷ்யூ அந்த இடத்துல மிக அதிகமாக இருக்கு. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்தியாவுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய பட்ஜெட் நம்ம ஒன்றும் சர்ப்ளஸ் பட்ஜெட்ல கிடையாது. அப்படியே நம்ம கொடுக்கறதுனால இன்னொரு நாட்டுக்கு உதவி கொடுக்கலாமே ஒழிய அங்க இருக்கவங்களை இங்க இல்லீகலா வர வைக்க முடியாது. ஸோ இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தாரிக் அவர்களுடைய புது அரசாங்கத்தோட இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இதுல இன்னொரு முக்கியமான ரொம்ப சீரியஸான பிரச்சனை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர்ல இருந்து வரக்கூடிய ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேர் பங்களாதேஷ்ல அகதிகளா இருக்கிறாங்க. ஏன்னா சர்வதேச விதிகள் படி எந்த நாடு அண்டை நாடா இருக்கோ அதுதான் அந்த அகதிகளுக்கு தஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றது. அதுக்கு ரஃபா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு $2.3 அளவுக்கான சர்வதேச நிதியை பங்களாதேஷ் வாங்குறாங்க. ஆனா இப்ப இந்த உள்ள வந்ததுல எவ்வளவு ரோஹிங்கியாக்கள் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா ரோஹிங்கியாக்களுக்கு லீகலா அவங்களுக்கு இது கொடுக்க வேண்டிய நாடு, தஞ்சம் கொடுக்க வேண்டிய நாடு பங்களாதேஷ், இந்தியா கிடையாது. இப்ப ரோஹிங்கியாக்கள் எவ்வளவு பேர் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கிறாங்க அந்த டேட்டாவும் நமக்கு கிடையாது. ஒரு வருடம் முன்னாடி ஒரு முன்னாள் எம்பி, ஷேக் ஹசீனா அவர்களுடைய பார்ட்டியை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறாரு. அவர் வந்து கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட பிறகு புலன் விசாரணை துவக்கி அதோடைய கொலையாளிய ட்ராக் பண்ணி மும்பையில பிடிக்கிறாங்க. அவன் வந்து கறிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளு. கடைசியா பார்த்தா அவன் ரோஹிங்கியா ஒரு ரெஃப்யூஜி, பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்தவன். அந்த கொல்லப்பட்ட எம்பி கூறு போட்டு வெட்டி தூக்கி போட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான படுகொலை. ஏன்னா இந்த ஒரு பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு டைஸியான பாப்புலேஷன். பல வருடங்களா அவங்களுக்கு அந்த மியான்மர்ல இருக்கக்கூடிய ஜுண்டா ராணுவத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடியின மக்களுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தூக்கி இந்தியா தலையில சுமக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் பொசிஷனை இந்தியா எடுக்க வேண்டியது கட்டாயம் இருக்கு. இப்போ பங்களாதேஷ் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மனித உரிமை அமைப்புகள் இவங்க எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த அன்டாக்குமெண்டடா இருக்கக்கூடியது நம்மளுடைய டெமோகிராஃபி, நம்மளுடைய செக்யூரிட்டி, நம்ம மக்களுடைய வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே பாதிக்கணும். அப்படி நீங்க வேலைக்கு வரதா இருந்தா பாஸ்போர்ட் எடுத்து இந்தியாட்ட விசா அப்ளை பண்ணி தான் உள்ள வரணுமே தவிர இது சத்திரம் கிடையாது. யார் வந்தாலும் தங்கிட்டு போறதுக்கு. நம்ம நாட்டோடைய வளம் ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கு. அது நம்ம நாட்டு மக்களுக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி வந்து நம்ம கொடுக்கணும். உங்க கமெண்ட்ஸ் என்ற கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.